ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்ஸ் வந்து பேசுறோம். என் நேம் வந்து ராஜி. இன்னைக்கு நம்ம கடை ஆலந்தூர் கடைக்கு என்ன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி இந்த லைட் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த வண்டியில பார்த்தா 2 லைட்டுமே அப்டேட் பண்ணிருக்கோம். மேல வந்து ஹெட் லைட் வந்து ஆசம் பிராண்ட் போட்டிருக்கோம். கீழேயும் ஆசம் பிராண்ட் லைட் தான் போட்டிருக்கோம். கீழே வந்து ஃபாக் ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஹெட் லைட் வந்து H4 நம்பர் பல்ப்ல போட்டிருக்கோம். இது வந்து 156 வாட் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 45 வாட் போட்டிருக்கோம். இந்த இருட்டான ரோடு நம்ம எதுக்கு வந்திருக்குன்னா இந்த லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கோசம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த த்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா லைட் ஆன் பண்ணுங்க. ஃபாக் ப்ரொஜெக்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இன்னும் ஹெட் லைட் ஆன் பண்ணல. இப்போ இந்த ஹெட் லைட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபிஎம் வேலை செய்யும். போகும்போது பாத்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு கிளியரா அந்த ரோடு தெரியும். அதாவது ஐபிஎம் லைனும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹெட் லைட் நான் ஐபிஎம் போட சொல்றேன். ஆனா ஹெட் லைட் ஆன் பண்ணுங்க. ஆனா லோ பீம் பண்ணுங்க. லோ இருக்கு ஐ பண்ணுங்கன்னா ஐ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆகும். இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 450 மீட்டருக்கு கவரேஜ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த எல்லோ ஷேட் பல்ப் லைட் எதுக்கு போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைவே போற மழை பெய்யுது இல்ல ஒரு பனிபூண்டமா இருக்கும்போது இந்த எல்லோ லைன் ஆனது உங்களுக்கு வண்டி டிரைவ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆப்போசிட் உங்களுக்கு யாருக்கும் கண்ணு உங்களுக்கு கூசாது. ஏன் கண்ணு கூசானா லைட்டோட வெளிச்சம் பார்த்தா உங்களுக்கு முட்டிக்கு கீழே தான் அடிக்கும். எட்டடா பண்ணுங்க ப்ரொஜெக்டர் வெளிச்சம் பார்த்தா உங்களுக்கு முட்டி கீழே மட்டும் தான் வரும். இது கண்ணு கூசாம தான் இருக்கும். மேலும் வண்டிக்கு போனா கீழே நம்பர் கால் பண்ணுங்க, வாங்க பண்ணி தரோம்.